கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னவென்று நாம் பார்க்கலாம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெறிந்து நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார். ஆம், நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து நம்முடைய வாழ்க்கை விசுவாசத்தில்தான் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு பக்தன் இப்படியாக எழுதுகிறார்: ஒருவன் கிறிஸ்துவுக்குள் பிறந்த பிற்பாடு அவன் கிறிஸ்துவுக்குள் ஜீவித்து கிறிஸ்துவுக்குள் விசுவாசத்தில் மரணம் அடைய வேண்டும் என்று தான் இப்படி எழுதியிருக்கிறார். ஆகையால் பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது ஒரு விசுவாச பயணம். ஆகையால் விசுவாசத்தை துவக்கிறோரும் முடிக்கிறோருமா இருக்கிற இயேசு நோக்கி தொடர்ந்து பயணம் செய்யுங்கள். இந்த விசுவாச பாதையிலே எத்தனை போராட்டங்கள், எத்தனை கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆகையால் விசுவாசத்திலே உறுதியாருங்கள். இன்றைக்கு அநேக மக்கள் விசுவாசத்தை விட்டு விலகி அநேக மக்கள் வாழ்கிறார்கள். ஆனால் மனுஷகுமாரன் இந்த பூமியில் வரும் பொழுது கடைசி நாட்களிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்கிறார். ஆனால் உங்கள் விசுவாசத்தை விட்டு விலகாதிருங்கள். யூதா 3ஆம் வசனம் எப்படியா சொல்கிறது? விசுவாசத்திற்காக தைரியமாய் போராடுங்கள். ஆம், நாம் விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும். ஒருபோதும் விசுவாசத்தை விட்டு விலகிறவளாய் நாம் இருக்கவே கூடாது. விசுவாசத்திலே ஒவ்வொரு நாளும் வளருங்கள். இப்படியாக சீசர்கள் இயேசுவிடத்தில் கேட்டார்கள், இயேசுவே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். ஆம், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்கள், ஆண்டவரே என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று கேளுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே இன்னும் மேன்மையான காரியங்களை காண்பீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.